friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி all in all side dish ன்னு தான் சொல்லணும். சப்பாத்தி, பூரி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே ஈஸியா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து பேரெல்லாம் கிடையாது. இது எங்க அம்மா கண்டுபிடிச்ச ரெசிபி. அதை இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் வர்க்கிங் womenக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நான் இன்றைக்கி ரெசிபி பண்ணுறதுக்கு பாசிப்பயிறு பாதி கப் எடுத்திருக்கேன். பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஓவர் நைட் தான் ஊற வைக்கணும்னு கிடையாது. சமைக்கிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாசிப்பயிருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பயிருமே இந்த டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பயிரை வந்து இப்படி டைரெக்டாக தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் அதை வந்து முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பயிறு ஓவர் நைட் ஊறியாச்சு. நம்ம ஊற வச்சதுக்கு அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் டபுள் சைஸாக பெருசாகிருக்கு. இப்போ இந்த பயிரை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பயிறு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிருங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் முளைக்கட்டின பயிறு எடுத்துக்கிறதா இருந்தால் 1 விசில் 2 விசில்லையே நல்லா வெந்துடும். நம்ம பாசிப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பயிறு 2 விரலுக்கு நடுவில் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 10 போல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாற்றிக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து இஞ்சி தான் வந்து பயங்கரமாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இஞ்சியை வந்து அப்படியே தட்டி அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் துருவி ஆட் பண்ணும்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவி ஃபுல்லாகவே சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெசிபி பண்ணுறதுக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு வெங்காயம்லாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பயிரை அப்படியே அதில் இருக்க தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பயிரை வெங்காயத்து கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதி கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி துருவி சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனையே கம கமன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஆல் இன் ஆல் சைட் டிஷ் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் விமனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி அவசரமாக கிட்ஸ்க்கெல்லாம் சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஹெல்த்தியாகவும் சமைக்கணும், ஈஸியாகவும் சமைக்கணும். அதுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா ஈஸியான ஒரு ரெசிபி. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியான ரெசிபி இருக்கான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.